நம்ம தனுஷ் சார் தற்போது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்காரு. சமீபத்துல அவர் இயக்கத்துல வெளியான ராயன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. பாப்பாண்டி படத்திற்கு பிறகு 7 வருடங்கள் கழித்து தனுஷ் சார் இயக்கிய படம் தான் ராயன். தனுஷ் சாருடைய 50வது திரைப்படமான ராயன் வசூலிலும் சரி, விமர்சன ரீதியாகவுமே சரி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பண்ணுச்சு. 100 கோடிக்கு மேல வசூலித்து சாதனை படுத்த ராயன் படத்தை தொடர்ந்து தனுஷ் சார் மேலும் பல படங்களை இயக்க கமிட் ஆகியிருக்காரா. அந்த வகையில பாத்தீங்கன்னா புதுமுகங்களை வைத்து நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தின் மூலம் அக்கா மகனை ஹீரோவாக நம்ம தனுஷ் அவர்கள் அறிமுகம் செய்யறாரு. சமீபத்துல இந்த படத்துல இருந்து ஒரு சில பாடல்கள் கூட வெளியாச்சு. இதனடுத்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ள இந்த படம் திரையில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது தனுஷ் பற்றிய ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல காட்டுத்தீ போல பரவிட்டு இருக்கு. அதாவது நேத்து நம்ம ரஜினிசாருடைய வேட்டை திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் படக்குழுவை தாண்டி ஒரு சில முக்கிய செலிபிரிட்டிஸிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்காம். அந்த வகையில நடிகர் தனுஷ் அவர்களுக்குவே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா. ஆனா தனுஷ் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை. இதனால சூப்பர் ஸ்டார் தரப்பு கோபமாகவும் இருக்காங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தலைவர் அவர்களிடம் மன்னிப்பும் கேட்டிருக்காரா. இந்த தகவல் தான் தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.